1/4 கப் ராஜ்மா, 1/4 கப் கருப்புளுந்த ஊற வச்சுட்டு குக்கரில் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்து விழுத அரைச்சிக்கணும். ஒரு பேனில் வெண்ணெய், எண்ணெய் 2 சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச விழுது இதோட சேர்த்துடலாம். இந்த விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வரணும். நல்லா பாதியாகவும் வத்திரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பயரில் வேறு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து கிடச்சிரும். இப்போ மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரத்துக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம். லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா அந்த வெண்ணெயில் வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கலர் நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கிடச்சதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த கிரேவிக்கு மேலே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கிரேவியோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தால் மக்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.